பல்லடம் வனம் இந்தியா ஃபவுண்டேஷனின் 450வது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் 11/6/2024 செவ்வாய்க்கிழமையன்று வனம் அடிகளார் அரங்கில் நடைபெற்றது. இக்கலந்தாய்வு கூட்டத்தில் வனம் இயக்குநர்கள், நிர்வாகிகள், அறம் காவலர்கள், மரம் காவலர்கள், தன்னார்வலர்கள், சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர். வணக்கம். நமது வனாலயத்தில் 11/6/2024 செவ்வாய்க்கிழமையன்று 450வது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இக்கலந்தாய்வு கூட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் சிங்கப்பூர் லேக்ஸ் டெக்னாலஜி திரு ரகு அவர்கள், ஈரோடு யான் ஃபவுண்டேஷன் திரு ஆனந்த் அவர்கள், பல்லடம் பொன்காளியம்மன் கோவில் அறங்காவலர் திரு மோகன் சுந்தரராஜ் அவர்கள், பாலாஜி ஸ்வீட்ஸ் திரு பி ஈஸ்வரன் அவர்கள், இந்து அறநிலைத்துறை செயல் அலுவலர் திரு ராமசாமி அவர்கள், கிளாஸ்டர் கேபிள்ஸ் திரு செந்தில் அவர்கள், ப்ளூ வேல் யூபிவிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் திரு பாலமுருகன் அவர்கள், சமூக ஆர்வலர் திரு அண்ணாதுரை அவர்கள் ஆகியோர் இணைந்து மூவர் முற்றத்தில் உள்ள திருவள்ளுவர், மகாத்மா காந்தியடிகள், டாக்டர் அப்துல் கலாம் ஆகியோரது திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திரு ரகு அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். பின்னர் அனைவரும் மூலிகை வனத்தில் மூலிகை செடி நடவு செய்து கூட்டத்தில் கலந்து கொண்டனர். வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தரராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார். வனம் தலைவர் சுவாதி திரு கே சின்னசாமி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். 450வது வான்மலை பிரார்த்தனை கூட்டத்திற்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள், அறங்காவலர்கள், மரங்காவலர்கள், வனம் ஊழியர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. சிறப்பு விருந்தினர்கள், வனம் நிர்வாகிகள், அறங்காவலர்கள், இயக்குநர்கள், தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு பசுமை சார்ந்த கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர். யான் ஃபவுண்டேஷன் வந்து சில சமுதாய பணிகள் மாற்றிக் கொண்டிருக்கு. மல்டிபிள் ட்ராக்ஸ் இருக்கு. ஒரு ட்ராக் வந்து வில்லேஜில் இருக்கிற ஸ்பெசிஃபிக்காக ஆதி திராவிடர் வசிக்கிற வில்லேஜில் இருக்கிற பள்ளிகளை மேம்படுத்திட்டு இருக்கோம். அதை ஒரு மாடல் வில்லேஜா மேம்படுத்திட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்த கட்டமா ஒரு வில்லேஜில் ஸ்டார்டிங் பாயிண்டா ஒரு வில்லேஜில் வனமாக்கும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை எடுத்திருக்கோம். அந்த திட்டம் செயல்படுத்தக்கூடிய இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும். திட்டத்தில் பயணிக்கையில தான் திரு சுந்தரராஜன் அவருடைய அறிமுகம் கிடைச்சது. அவரோட ஒரு டிஸ்கஷன் பண்ணோம். எங்களோட இந்த திட்டத்துக்கு வனமாக்கும் திட்டத்துக்கு இந்த வனம் ஃபவுண்டேஷன் உறுதுணையாக இருக்குன்னு இந்த மரங்கள் வெட்டுறதை வந்துட்டு பார்க்குறப்ப எங்களுக்கு வந்துட்டு மனசுக்கு கஷ்டமான சூழ்நிலை நிறைய நாள் நான் சிந்திச்சிருக்கேன். நான் வந்துட்டு என்ன திங்க் பண்ணுவேன்னா, என்னோட பையனோட இதுக்கு வந்துட்டு மூச்சு காற்று வந்துட்டு இலவசமாக கிடைக்கும். என்னோட பேர பிள்ளைகளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் முதுகில் சுமந்துக்க வேண்டிய சூழ்நிலை வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கப்புறம் அது வராது அப்படிங்கிறத நான் வந்துட்டு ஆக்கப்பூர்வமாக தெரிஞ்சுட்டேன். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்கிறத, இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு வந்துட்டு இருக்கிறத வந்துட்டு நான் தெரிஞ்சிருக்கு. இதை வந்துட்டு நான் என்னோட சமுதாயத்துக்கு எடுத்து செல்ல இருக்கவும் நான் வந்துட்டு உபயோகப்படுத்திக்க அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறேன். இப்போ மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மழைநீர் சேகரிப்போம் அதையுமே பார்த்தீங்கன்னா வந்து இப்போதான் வந்து எல்லாத்துக்கும் தெரிய வருது. நம்ம வந்து மழை இல்லாமல் வந்து மற்ற காலங்கள் போக இனி வந்து இதுக்கான தொடக்கத்தை வந்து வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் வந்து ஏற்படுத்திருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் விழிப்புணர்வுகளை வந்து எல்லாத்துக்கும் வந்து ஏற்படுத்திருக்கிறீங்க. இது அந்த அங்கத்தில் ஒவ்வொருவரும் வந்து அங்கமாக வகிப்பது வந்து மிகப்பெரிய சந்தோஷம் உள்ளது. நானும் வந்து இப்போ கலந்துக்கிட்டது வந்து அது மகிழ்ச்சியை கொடுக்கறது. நன்றி. நிறைய நிலங்கள் வந்து கோயில் நிலங்கள் நிறைய இருக்கு. ஆனா அதுக்கு வந்து நீர் ஆதாரம் அப்புறம் வளர்ச்சி இல்லாம அப்படியே பாலடைஞ்சு இருக்கிற நிலையில தான் இருக்கு இப்ப நாங்க பாக்குறது. இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய கொள்கைகளில் இந்த வனம் வந்து
கோயிலுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோயில் நிலங்களை வளமாக்குறது. அதே அடுத்த கட்ட இதில் கலந்து ஆலோசிச்சு உதவி வேணும்னு கேட்குறேன். என் வாழ்நாளில் இப்போ சமீபத்தில் நான் ஒரு புதுமையான நிகழ்ச்சி, ஒரு அமைதியான நிம்மதியான நிகழ்ச்சி, ஆன்மீகமான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி. இது கலந்து கொண்டு வாய்ப்பு நல்கிய வனம் ஃபவுண்டேஷனுடைய அனைத்து முன்னோர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகவும் உணர்ச்சி பூர்வமான ஒரு நிகழ்ச்சியாக இது அமைந்திருக்கிறது. இது வருங்காலத்தில் உங்களோடு இணைந்து பணியாற்றுவதற்கும் என்னுடைய ஆசையை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு வயது 67 ஆகிறது. என் குடும்ப வாழ்க்கை எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஆன்மீக பணிகளில் என்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நிகழ்வில் தான் நான் பழனித்து வைக்க வந்தேன். அங்கே எதிர்பார்த்த விதமாக அம்மனுடைய அருளால் அங்கே அரங்காவலர் தலைவராக என்னை நியமனம் செய்தார்கள். அதற்கான வேண்டிய அனைத்து ஏற்பாடும் செய்து வருகிறேன். கோயில் கும்பாபிஷேகம் நெருங்கி வருகிறது. அது சம்பந்தமாகவும் அதற்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக இங்கே வந்தேன். ஆனால் இங்கே வரும் பொழுது நான் உங்களோட இணைஞ்சு பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணெயை நான் மாற்றிக்கொண்டேன். இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பேர் ரகுநாதன். என்னை அறிமுகப்படுத்தினது ஊத்துக்குளியில் ராமகிருஷ்ணன் ஒரு 15 வருஷமா என்னோட பழகிட்டு இருக்காங்க. ஒரு எதிர்பாராத ஒரு இதில் நாங்கள் சந்தித்தோம். அது இன்னைக்கு வந்து நான் இப்படி நினைக்கல இந்த மாதிரி ஒரு சந்திப்பு இது அமையும். ஆனால் அவர் சொல்லியிருந்தார், இது வந்து உங்கள் கேரியரில் இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குன்னு மட்டும்தான் சொன்னார். உடல்நிலை காரணமாக இன்னைக்கு அவரால் இங்கே சேர முடியல. குடி தண்ணீர் இல்லை அவங்களுக்கு. அவங்க எதர் இந்தோனேஷியா டிபெண்ட் பண்ணியிருக்கணும், இல்லை மலேசியா டிபெண்ட் பண்ணியிருக்கணும். மணலுக்கு தாய்லாந்து இந்த மாதிரி வெளியிலேருந்து கொண்டு வந்து தான் அவங்க எல்லாத்தையுமே கட்டி அமைச்சாங்க. குடி தண்ணீருக்கு ஏதாவது ஒரு நிரந்தரமாக பண்ணணும்னு சொல்லும்போது பெரிய முகத்வாரம் கடல் ஒரு 1.5 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கும். அது ஃபுல்லாகவே உப்பு நீர் வரும், அதிகமாக இருக்கும். அவர் என்ன பண்ணார், இது ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணி சிங்கப்பூரில் இருக்கிற எல்லா வடிகாலையும் சுத்தம் பண்ணி ஒரு இடத்துல அந்த நல்ல தண்ணியை கொண்டு கொஞ்சமாக 12 வருஷமா சேர்த்து இப்போ அந்த பெரிய 1.5 கிலோமீட்டர் முகத்துவாரம் கடல் ஒட்டி இருக்கிறது எல்லாமே குடிநீர் பயன்பாட்டுக்காக மாற்றி விட்டாங்க. அப்போ நான் இப்போ மாப்பிள்ளைகிட்ட பேசும்போது சொல்லுவேன், மாப்பிள்ளை திருப்பி ஊருக்கு வரலான்றீங்க, எப்படி வர்றது? இங்கே உள்ள வந்து சேஃப்டியாக இருக்கட்டும், என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே பெரிய நினைச்சு பார்க்க முடியாத லெவலில் இருக்கு. பெருமைக்காக சொல்ல அங்கே இருக்கிறதால காலையில எழுந்திரிச்சு இரவு வரைக்கும் அங்கேயே இருக்கும். அதனால சுற்றி பார்க்கணும். நம்ம உதாரணத்துக்கு நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துலேயே நீங்கள் அந்த மர ஓனான்னு சொல்லுவோம், அது அந்த அளவுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் வர்றதுக்கு காரணம் பக்கத்துலேயே அவ்வளோ பெரிய காடு. அவங்க வந்து இந்த காட்டை எக்காரணம் கொண்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் அப்படியே வச்சிருப்பாங்க. இன்னைக்கும் பார்த்தோம்னா ஒரு காட்டுக்கும் ஒரு ரோட்டுக்கு இடையில, ஒரு பெரிய காட்டுக்கு இடையில அனிமல் போறதுக்கு மட்டும் ஒரு பாலம் இருக்கும். அந்த அனிமலுக்கு அது தெரியும், பாம்பு மான்லாம் அது பெருகிடுச்சு, எல்லாம் ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு மேலே ஒரு பாலம். ஸோ இந்த மாதிரி சிந்தனைகளை இங்கே இருக்கிறவங்களும் பண்ணிட்டு இருக்காங்களே, ஐயா மாதிரி இருக்கிறவங்க, அவங்க கூட இருக்கிறவங்க பண்ணிட்டு இருக்கிறதா நான் சொல்றேன். எப்படி இந்த சிங்கப்பூர்ல ஒரு நல்ல தண்ணியை விட்டு உப்பு தண்ணியை மாத்துறாங்களோ, அந்த மாதிரி இங்க உள்ள சூழ்நிலைய இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் கண்டிப்பா இப்ப இல்ல, 20 வருஷம் ஆகட்டும், 50 வருஷம் ஆகட்டும், 100 வருஷமே ஆகட்டும், மாறிதான் ஆகும். நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். என்ன பண்ண போறது, கரிமீன்லாம் திங்கிறது, போறது, ஒரு ரஃபான வாழ்க்கையில வாழ்ந்துடும். அப்போதான் மாப்பிள்ள வந்து என்ன, நீ வா இது மாதிரி கோயம்புத்தூருக்கு, நீங்க வந்தீங்கன்னா அது மாதிரி கவனகர் கிளாஸ் இருக்கு, அப்போ வா அப்படின்னு சொல்றாங்க. கவர்னர் கிளாஸ் தான் சொல்ல சாதாரணமா வாங்க, கோயம்புத்தூர் சுத்தி பார்ப்போம், கூப்பிட்டு சொல்லி கூப்பிட்டு. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, வாழ்வியல்ல வந்து இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு. எதுவுமே நம்ம வந்து வகுத்து வாழ்ந்தாதான் நல்லதை போகலாம். முதல்ல வந்து உடல் சுத்தமா இருந்தாதான் மனம் சுத்தமாகும். அந்த உடல் என்னன்னா ஃபர்ஸ்ட் 3 கவனிக்கணும். நம்ம தயவுசெய்து உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், நான் அந்த அறிவுரையாகவும் அதாவது நான் சொல்லல, நான் உணர்ந்து நானே அனுபவிச்சதை நான் உங்கள்கிட்ட நான் பகிர விரும்பும். வந்தேன் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே அங்க அறிவு, அன்பு, அறம். அறிவு முதல்ல. அன்புனா அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறகு. அன்புடையார் தான் எல்லாருக்குமே உரியவங்களா இருப்பாங்க. அறம், அறம்னா என்ன, மறந்தும் பிறன்கேடு சூழற்க, அப்படியே முடிப்பார். மறந்தும் பிறன்கேடு சூழற்க. இங்க எல்லாருமே கேட தானே செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி சூழின், அடுத்து சொல்றாரு பாருங்க, சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கெடுங்கிறார்.
அறம் சூழும் அவங்க. அறிவு எப்படி இருக்கும்? அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளழிக்கலாக அறம் சொல்றாரு. அதனால அருமையா வச்சிருந்தீங்க. வனம் ஃபவுண்டேஷனுடைய செயல்பாடுகள் நாளுக்கு நாள் மெருகேறி பல்வேறு விதமான சமுதாய பணிகளை செய்கின்ற போது இது ஒரு தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கும் என்று கருதினோம். அதன் பிறகு தமிழகம் முழுவதும் மிக சிறப்பான முறையிலே இந்த வனம் ஃபவுண்டேஷனை கொண்டு சென்று தமிழகத்துக்கு பெருமை சேர்க்கின்ற விதமாக இந்த அமைப்பை வழிநடத்தினீர்கள். தமிழகத்திற்கே ஒரு பெருமையாக இருந்தது. ஆனால் தற்போது வனம் ஃபவுண்டேஷனுடைய செயல்பாடு உலகம் போற்றுகின்ற விதமாக, உலகமே திரும்பி பார்க்கின்ற விதமாக இந்த செயல்பாடு இருக்கின்றது. இது பல்லடத்துக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. எத்தனையோ பகுதி இல்லை இந்த நுண்ணுயிர் மூலியமா மண்ணை வளப்படுத்தல செயல்பட்டு இருக்கோம். இதுக்கு முத்தாய்ப்பு அடையிற வகையில இன்னைக்கு ஸ்கையா பறந்துட்டு இருக்குன்னா இந்த வன ஆலயத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி தான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னைக்கு சிறப்பு விருந்தினர் எல்லாம் வந்து பேசும்போது எல்லாருமே அற்புதமா மன நிம்மதியோட பேசும் கேட்டு நான் ரசிச்சு கேட்டிருந்தேன். உங்க எல்லாத்துடைய முகத்திலையும் இந்த பளிச்சுன்னு தெரிகிற இந்த ஒலி வெள்ளம் மகிழ்ச்சி அடைய வைக்குது. இந்த வனாலயத்துல வந்திருக்கிற எல்லோருமே எல்லா பேரையும் நிச்சயமா அடைவாங்கிறது யதார்த்தமான உண்மை. இந்த மண்ணை காப்பாத்துறது தான் பெரியது. இன்னைக்கு எல்லா விதமான உணவுகளையுமே ரசாயன கழிவு கலந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுல தெரு இருக்கிற மருத்துவமனையில் கொண்டு இருக்கிற சூழ்நிலையில இன்னைக்கு எல்லா விவசாயிகளையும் மாற்றி அந்த இயற்கை வரவங்க ஆர்வத்தோடு செயல்பட்டு கொண்டு இருக்கோம். அதுக்கு முத்தாய்ப்பு மீண்டும் வனாலயத்துக்கு வந்ததுக்கு முன்னாடிதான் எங்களுடைய முயற்சி இன்னும் வேகம் தாக்கம் அதிகமாகிருச்சு. இன்னைக்கு இந்தியா முழுவதும் இந்த பணியை மேற்கொண்டிருக்கிறதுக்கு அது ஆசீர்வாதத்தோடு இருக்கிற இந்த அற்புதமான வலயத்தில் எடுத்திருக்கிற அந்த முயற்சி தான் எங்களை சரிப்படி வச்சிருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு 70 வயசு ஆயிருந்தாலும் கூட இன்னும் உங்களை போல நான் இளமையா இருக்கேன். பல நாடுகளை சுற்றி இருக்கோம். உண்மையில பெருமையா இருக்கு. என்னுடைய பணி விவசாயிகளை ஒருங்கிணைக்கிறது. 1980 இது வரைக்கும் விவசாயிகளுக்கு கிளாஸ் நடத்தி எப்படி விவசாயிகள் ஒருங்கிணைக்கிறது, எப்படி அரசு ஊழியர்கிட்ட விவசாயி தன்னை காப்பாற்றிக்கிறது, அதே சமயத்தில் மண்ணும் தண்ணியும் காற்றும் கெடாம அடுத்த சந்தி கொண்டு போகணும். இதுதான் எங்கள் லட்சியம். இந்த லட்சியத்துக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 5ஆம் தேதி ஒரு மாவட்டத்தில் ஒரு ஊர்வலம் நடத்துவோம், கூட்டம் போடுவோம். அது இந்த ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி அரியலூரில் போட்டிருக்கிறேன். ஒரு 25,000 பேர் வருவாங்க. எங்களில் எந்த அரசியல் கட்சி தலைவரும் மேலே ஏற்றுறதில்லை. விவசாயிகளே கூடி விவசாயிகளை தீர்மானம் போட்டு விவசாயிகளை மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை நிறைவேற்றிட்டுக்கிறோம். தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம். பதிவு பண்ண சங்கம் வாய்க்கால் தூர்வாரம் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு அவர் ஆனந்த் ஐயா சொன்னாரு. அது மிகப்பெரிய ப்ராஜெக்டா இருக்குது, எப்படி பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னேன். அதுக்கு சரி நம்ம இது ஒரு திட்டமா சின்னதா ஆரம்பிக்கலாம், பின்னாடி அப்புறம் எப்படி நம்ம ஃபியூச்சர்ல எப்படி டெவலப் பண்றதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தங்காட்டி எங்களுக்கு இன்னும் பயங்கர தூண்டுதலா இருக்குது. அதனால ஐயா தான் எங்களை வழி நடத்தணும்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. அமேசான் காடுகளில் வாழ்கின்ற சிகப்பிந்தியர்களுடைய ரெட் இந்தியர்களுடைய ஒரு பாட்டு உண்டு. கடைசி மரத்தையும் வெட்டிவிட்டு கடைசி மீனையும் தின்றுவிட்டு கடைசி நதியும் நஞ்சார்ந்துவான் மனிதா நீ எதை தின்பாய், பணத்தையா தின்பாய். அப்படிப்பட்ட சூழ்நிலை நோக்கி இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறது. தொழில் புரட்சி ஏற்பட்டு தொழில்கள் வளர்ந்து பிறகு புதைபடிவ எரிபொருளை எல்லாம் பயன்படுத்தி இன்றைக்கு மேலே கீழே சுற்றிலும் காற்று மண் நீர் மாசுபட்ட நேரத்தில் ஒரு மகத்தான முன்னெடுப்பாக அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் மனம் ஓரளவுக்கு செழுமையாகும். யுனெஸ்கோ சாசனத்தினை முதல் வரி சொல்கிறது, மனிதருடைய மனங்களிலே போர் எண்ணங்கள் தோன்றுவதால் மனிதருடைய மனங்களிலே சமாதானத்தை விதைக்க வேண்டும் என்று வருத்தப்பட்டு பாரஞ்ச மக்கள் என்னிடத்தில் வாருங்கள் நான் இழைப்பார்த்தேன் என்று சொல்வார் இயேசு பெருமான். அப்படி இங்கே வருத்தப்பட்டு
சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கின்ற அத்தனை பேர் இங்கே வந்தால் இந்த இருக்கின்ற நண்பருடைய செயல் சொல் இந்த வழிபாடு அனைத்தையும் பார்த்தால் மிகவும் அற்புதமாக புத்துணர்ச்சி வருவார்கள். இந்த மகத்தான இயக்கம் இதோடு நின்று விடாமல் ஏழைகளுக்கு கல்வி, ஏழைகளுக்கு மருத்துவம் என்ற உன்னதமான லட்சியத்தை நோக்கி மகத்தான பாரத நாட்டில் இருக்கிற அநேக நிறுவனை போல இந்த இயக்கம் பெருமக்கள் முன்னெடுத்த இந்த இயக்கம் நீண்டு வளம் பெற வேண்டும். வாழ்க வளமுடன். எல்லாருக்குமே இந்த சூரியகாந்தி பூ பார்த்துருப்போம். இந்த சூரியகாந்தி பூ பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி இருக்கும்போது சூரியனை பார்த்து நிற்கும். இப்போ வெயில் இல்லாத போது அந்த சூரியகாந்தி பூ எப்படி தனக்கான ஆற்றலை எங்கிருந்து எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, ஹிப்போக்ரட்டஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல ஒரு வார்த்தையில ஒரு மீனிங் இருக்கு. அது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரிய ஒளி இருக்கக்கூடிய காலத்துல சூரியனிடமிருந்து அந்த எனர்ஜி எடுத்துக்குது, அந்த பூ வந்து சூரியனை நோக்கி நிற்குது. சூரிய ஒளி இல்லாத காலகட்டங்கள்ல, மழை காலங்கள்ல, குளிர்காலங்கள்ல எப்பெல்லாம் இந்த ஒளி இல்லையோ, எப்பெல்லாம் அந்த ஆற்றல் அங்கிருந்து கிடைக்கவில்லையோ, இப்ப அதை என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு சூரியகாந்தி பூ தனக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு சூரியகாந்தியோட நீங்கள் இந்த அதிர்வுகளை பகிர்ந்து கொண்டு தனக்கு இருக்கக்கூடிய எனர்ஜியை இன்னொரு பூவோட பகிர்ந்து கொண்டு அனைவரும் ஒன்றாக நீங்க சூரிய ஒளி இருக்கும்போது எல்லாருமே அந்த ஆற்றலை ஓங்கி நிற்பதற்குண்டான ஒரு காரியத்தை, மிக சிறந்த காரியத்தை இயற்கையில் அந்த பூ செய்து கொண்டிருக்கு. அதுதான் அந்த ஹிப்போக்ரட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இயற்கை டேர்ம் சொல்றோம். அந்த மாதிரி எப்பெல்லாம் நாம வேலை பளுவுல இருந்தால் கூட கூடுமான அளவுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை இங்க மீட்டிங்ல நாங்க வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இங்கு வந்து இந்த ஒவ்வொரு உயிரும் இதை உணர்ந்து பேசக்கூடிய வார்த்தையில நாங்க பார்க்கும்போதே எங்களுக்கு ஒரு ஆனந்தம். இது என்ன நினைத்து இது உருவாக்கப்பட்டதோ, என்ன நினைத்து இதை ஆக்கப்பட்டதோ, அந்த உணர்வு பரிமாறும் பொழுது இங்க எத்தனையோ உயிர்கள் பேசினாங்க, எத்தனையோ நபர்கள் நீங்கள்லாம் பகிரும் போது அந்த மகிழ்ச்சியை, அந்த உணர்வுகளை நாங்கள் உணரும் போதே ஒரு மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு அற்புதமான ஒரு உணர்வு. அந்த உணர்வு ஒரு ஆற்றலை கொடுக்கிறது. நான் உங்ககிட்ட சந்தோஷமா நான் உங்களை பார்த்து சிரிச்சு பேசும்போது அந்த ஆற்றல் உங்களிடமும் பெறுகிறது. நான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கும் நல்லா இருக்கணும். என்னங்க வாழ்க்கைன்னா அது எங்கிருந்து இருக்கு அந்த ஆற்றல்? இப்போ இந்த மாதிரி இயற்கையிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய அத்தனை விஷயங்கள், அதை தான் வள்ளலாருடைய வார்த்தையை நான் இங்க குறிப்பிட விருக்கிறேன். தன்னை தவிர தனது எல்லாவற்றையும் தவிர்த்த பிறகு எது மிஞ்சுகிறதோ அதுவே ஆத்ம அறிவு அப்படிங்கிறது. தன்னை தவிர தனது எல்லாவற்றையும் தவிர்த்த பிறகு எது மிஞ்சுகிறதோ அப்படிங்கும்போது அது எது மிஞ்சுன்னு கேட்டீங்கன்னா எதுவும் இல்லை. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துல எல்லாம் ஆற்றலாக இருக்கிறது, அணுக்களாக இருக்கிறது. அந்த அணுக்களை தன்னுள்ளும் உணர்ந்து தன்னிடம் இருப்பதை பிறரிடமும் உணர்வதும் அதித்தோ தேவ பாவா அப்படின்னு சொல்ற மாதிரி இறைத்தன்மையால் எதிரே இருக்கிற இறைத்தன்மையை உணர முடியும். எதிரே இருக்கக்கூடிய இறைத்தன்மையை நீ உணர வேண்டும் என்றால் தன்னிடம் இருக்கக்கூடிய இறைத்தன்மையை உணர்ந்து அந்த இறைத்தன்மையால் தான் எதிரில் இருக்கக்கூடிய இறைத்தன்மையை உணர்வதற்கு இந்த இயற்கை நமக்கு பலமாக இருக்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் விதைத்து கொண்டிருக்கக்கூடிய வனத்தில் நாங்களும் பங்களிப்பதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த அமைப்பினுடைய சிறப்பு என்னவென்றால், ஒத்த கருத்துடைய அன்பர்களை எல்லாம் ஒருங்கிணைத்துக் கொள்வர். அந்த வகையிலே கடந்த 21 ஆண்டுகளாக சிறுதுளி என்கின்ற அமைப்பு கோவை மாவட்டத்தில் மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அவங்க சீடு கேப்பிலே 100 crore போட்டு துவங்கினாங்க. ஒரு 5 பேர் ஆளுக்கு 20 கோடி சீடு கேபிட்டல் போட்டு மிகப்பெரிய பணிகளை கோவையிலே துவங்கினார்கள். அந்த அமைப்போடு நாமும் நட்புறவு வைத்திருக்கிறோம். இணைந்து சில காரியங்களை எல்லாம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே வருகிற 13ஆம் தேதி 13ஆம் தேதி வியாழக்கிழமை கோவை இந்துஸ்தான் கல்லூரியிலே மதியம் 4 மணி அளவிலே அங்கே ஒரு ஆண்டு விழா நடக்கிறது. அதிலே அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் வந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள். நம் அமைப்பிற்கும் அழைப்பு விடுத்துள்ளார்கள். நம்ம அறக்காவலர்களையும் வனம் காவலர்களையும் அந்த விழாவிலே கலந்து கொள்ள அழைப்பு வந்திருக்கிறது. அந்த வழியிலே இங்கே வனம் அமைப்பிலே ஒரு பேருந்து ஏற்பாடு செய்துள்ளோம். மதியம் புறப்பாடு 2 மணிக்கு இங்கே வனாலயத்தில் கிளம்பி
அங்கே 4 மணிக்கு அங்கே போய் அந்த ஹிந்துஸ்தான் காலேஜில் இந்த விழாவில் கலந்து கொள்வதற்கான ஏற்பாட்டை வனம் அமைப்பினர் செய்துள்ளனர். ஆகவே இதை ஒரு செய்தியாக எடுத்துக்கொண்டு நீங்களும் உங்கள் அன்புக்குரியவர்களையும் வனாலயத்திற்கு வருகிற 13ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று இங்கு கூடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிங்கப்பூரிலிருந்து வருகை புரிந்திருக்கும் ரகு அவர்களை பற்றி ஒரு செய்தியை நான் சொல்ல வேண்டும். நண்பர் ராமகிருஷ்ணன் ஒரு 4 நாட்களுக்கு முன்பு இந்த மாதிரி சிங்கப்பூர்லேருந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் வர்றாருங்க, வனம் அமைப்பினுடைய செயல்பாடுகளை தெரிஞ்சுட்டு அவர் அந்த ரீசைக்கிளிங் பிஸ்னஸ் சம்பந்தமாக பேசணும்னு சொன்னார். நீங்களும் இந்த அமைப்பில் கழிவுகளை வளமாக்கும் கொள்கையை வச்சிருக்கிறீங்களே, அவரை வச்சு அதாவது நீங்கள் அமைப்புக்கு பயனுள்ள வகையில் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கன்னு எனக்கு கூப்பிட்டு சொன்னார். சரி, செவ்வாய்க்கிழமை வர சொல்லுங்க, நம்ம யார் வந்தாலும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வர சொல்லிடுங்கன்னு சொல்கிறேன். அதுபடி வழக்கமாக நாங்கள் செவ்வாய்க்கிழமை வாங்கன்னு சொன்னோம். அவர் வந்து 4 நாள் ஆச்சு. 4 நாளாக ரூம் போட்டு இந்த அமைப்பில் கலந்துக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு திருப்பூர்லேயே 4 நாளாக தங்கி இருக்கிறாரு. அவருக்கு நம்ம அமைப்பின் சார்பில் நன்றியை தெரிவித்தோம். ஏன்னா இந்த அமைப்புக்கு வரணுங்கிறதுக்காக 4 நாள் வெயிட் பண்ணி ஒரு ரூம் போட்டு தங்கி இருக்கிறது எங்களுக்கு உங்கள் மேல் இருக்கும் ஆர்வத்தை தூண்டுகிறது. வாழ்த்துகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த யான் ஃபவுண்டேஷன், நீங்கள் எழுத்தாளர் ஜெயமோகன் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. மிகச்சிறந்த எழுத்தாளர், மிகப்பெரிய அறிஞர், நிறைய வாசகர்களை கொண்ட ஒரு எழுத்தாளர். அவருடைய சிந்தனையில் திளைத்த சில நண்பர்கள் சேர்ந்து யான் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளையை ஈரோட்டில் நிறுவி அதிலே நம்மை போன்று பசுமை பணிகளை செய்து வருகிறார்கள். அவர்கள் நம்மோடு இணைந்து பணியாற்றுவதற்கு விருப்பப்படுகிறார்கள். அதில் பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அந்த கோடீஸ்வரர்கள் தன்னுடைய கிராமத்திற்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும். இப்போ ரகு போல அவர் சிங்கப்பூரில் 25 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் கூட எண்ணமெல்லாம் மாயவரத்தை பற்றி தான் இருக்கிறது. மாயவரத்திலே நாம் எவ்வாறு அதை முன்னேற்றலாம் என்கின்ற அந்த பழைய நினைவுகளேயே வாழ்கிறார்கள். நம்முடைய வனம் அமைப்பிலேயும் கூட அந்த கொடி வணக்கத்திலே ஒரு வரி வரும், உலகத்தில் நாம் எங்கு சுற்றினாலும் பறவை எங்கு திரிந்தாலும் அந்த கூட்டுக்கு வந்து சேருவது போல நாம் இந்தியர்கள், இந்தியா நமது நாடு என்பதற்கு அந்த கொடி வணக்கமும் தேசிய வணக்கமும் நாம் ஏன் வைத்திருக்கிறோம் என்றால், இங்க மட்டும்தான் நீங்க மரம் வைக்க முடியும், இங்க மட்டும்தான் நீங்க இந்தியாவில் மட்டும்தான் நீங்க வாழ்க்கை நடத்த முடியும். பாஸ்போர்ட் கொடுத்துட்றாங்க, அந்த டைமான விசா முடிஞ்சே உங்களை அனுப்பிச்சிருவாங்க. அப்போ நீங்க உங்க சொந்த இடத்துக்கு இந்தியாவுக்கு தான் வரணும். அதனால கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் நம்ம மரம் நடுவதற்காக வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் என்று இதை வைத்திருக்கிறோம். வனம் இணை செயலாளர் திரு KM ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் கூட்டத்தை ஒருங்கிணைத்தார். இன்றைய அன்னப்பாளிப்பு வழங்கிய அறங்காவலர் திரு S முருகசாமி அவர்களை வாழ்த்தி கூட்டம் நிறைவடைந்தது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர். உங்கள் பகுதி நிகழ்வுகளும் இடம்பெற வேண்டுமெனில் கீழுள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும். நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி.